வணக்கம் மக்களே, நம்ம இப்போ மதுரை சண்டே பெட் மார்க்கெட் தான் வந்திருக்கிறோம். இது கரெக்டாக லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, வைகை ஆறு பக்கம் பேச்சியம்மன் படித்துறை, அதில் வந்து சாரதா ஸ்கூலுக்கு முன்னாடி இருக்கிற ரோட்டில் தான் இருக்குது. இதோட டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்னிங் 6 to 11 வந்தீங்கன்னா நம்ம பிடிச்ச மாதிரி பெட்ஸ் வாங்கிட்டு போகலாம். மதுரை ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. ஸோ நம்ம நடந்தே கூட வந்துடலாம், பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைனா ஷேர் ஆட்டோஸ் கூட போகும், நம்ம அதில் கூட வந்துடலாம். பட் நம்ம வந்து ட்ரெயினில் வந்துட்டு ஏர்லி மார்னிங்கே வந்து இறங்கிட்டோம். ஸோ சந்தைக்கு நம்ம தான் 2வது ஆளாக வந்திருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வந்திருந்தாங்க. ஸோ நம்ம ஒரு 4 பேர் போயிருந்தோம். ரெகுலராக கடை போடுற வியாபாரிங்கள்லாம் ஃபஸ்ட்டே வந்துட்டாங்க ஏர்லியாக. ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி. பாருங்கள், இந்த வாத்து, வான்கோழி இதெல்லாம் ஃபஸ்ட்டே கொண்டு வந்துட்டாங்க. ஒரு டெம்போவில் இருந்துச்சு. ஸோ அவங்க அடுக்கி வைக்கிறதுக்காண்டி ஃபஸ்ட்டே வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த வியாபாரிங்க போக நம்ம வீட்டில் வளர்க்குறதையும் கொண்டு வந்து விற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு 7 to 9 வராங்க. நீங்கள் பெஸ்ட்டாக வாங்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு டைமிங் வந்து 7 to 9 வந்தீங்கன்னா நல்லதாக பார்த்து வாங்கிக்கலாம். இங்கே மெயினாக கோழியும் புறா வந்து அதிகமாக இருந்துச்சு மக்களே. கோழி வாங்கணும்னு நினைக்கிங்க, இல்லாட்டி புறா வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தாராளமாக வரலாம். ஏன்னா ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. மற்ற லவ் பேர்ட்ஸு அந்த மாதிரிலாம் கம்மி தான். இதில் பாருங்கள், ஒரு சிக்ஸு டாக் கொண்டு வந்தாங்க. இது வந்து 12 rupees சொன்னாங்க, அதாவது 12K சொன்னாங்க பீஸு. நல்லா இருந்துச்சு, பார்க்க நல்லா ஆக்டிவாக இருந்துச்சு. 5 பீஸ் நம்ம வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இது வந்து புறா, ரோமர் புறா வச்சுருந்தாரு. இது வந்து பேரு 2000 சொன்னார். பட்டு உள்ளே இருக்கிற ஒன்று பீஸை பொறுத்து மாறும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ஒயிட் 2ம் உருளின்னு சொல்லியிருந்தார். ஸோ நம்ம இதில் தான் ஃபஸ்ட்டு பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். பட் எனக்கு எதுவும் அந்த அளவுக்கு பிடிக்கல. இதில் ஒரே ஒரு மெயில் மட்டும்தான் பிடிச்சிருந்துச்சி, இந்த மெயில் தான். ஸோ இது எவ்வளோன்னு கேட்டோம், 1000 சொன்னாங்க. ஸோ நமக்கு அது 1000க்கு எடுக்க விருப்பம் இல்லை, ஸோ எடுக்கலை. அதே மாதிரி சாதா புறா இதெல்லாம் நம்ம யூடியூப்பில் பார்க்கல 300 350 சொன்னாங்க. பட் இங்கே வந்து நேரில் கேட்கல 450 சொல்லிட்டாங்க. ஆக்சுவலாக நம்ம ஒரு 4 ஃபீமேல் எடுக்கலாங்கிற ஐடியாவில் தான் வந்தோம். பட் இவங்க சொன்ன ரேட்டை கேட்டுட்டு எடுக்கலை. அதுமாதிரி சன் பாருங்கள், நல்லா சூப்பராக இருந்துச்சு அந்த சந்தையிலேருந்து பார்க்குறதுக்கு. அதே மாதிரி இந்த ஆஃப்ரிக்கனு, பேட்ஸு, இந்த மாதிரி கிளி வெரைட்டியில் உள்ள எல்லாமே ஓரளவுக்கு கொண்டு வந்திருந்தாங்க. லவ் பேட்ஸு, பிஞ்சட்ஸ்லாம் பாருங்கள். ஹேண்ட் ஃபீடிங் சிக்ஸ் கொண்டு எல்லாமே இருந்துச்சு. பட்டு இது அந்தளவுக்கு பெருசாக கொண்டு வரல. இதெல்லாம் ஓரளவுக்கு தான் கொண்டு வந்திருந்தாங்க, கம்மியான அளவில் தான் வந்துருந்துச்சு. புறாவையும் கோழியும் கம்பேர் பண்ணல இதெல்லாம் கொஞ்சம் கம்மி தான். பட் ரேட் வந்து நார்மல் ரேட்டு தான். சந்தையிலங்கெல்லாம் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் அந்த மாதிரிலாம் இல்லை, ஷாப்பில் விற்கிற ரேட்டு தான். இங்கே பாருங்கள், இந்த புறா தான் நம்ம எடுத்துருக்கோம். ரோமர் அந்த நடுவில் நிற்கிறான் பாருங்கள். இது வந்து ஒரு வியாபாரி கொண்டு வந்திருந்தார். ஃபுல்லாக சாதா புறா, அந்த ஒன்றே மட்டும் ரோமர் மேலு. ஸோ பார்த்தோன்னே எனக்கு துண்டாக பிடிச்சிருந்துச்சிங்கனால நம்ம அதை வாங்கினோம். மற்றெல்லாம் பேர் வந்து 450 சொன்னாங்க. பட் நம்ம ஊர்லலாம் 350க்கே நம்ம வாங்கலாம். ஸோ திருநெல்வேலி, தூத்துக்குடியில் உள்ளவங்க வந்து சாதா புறாக்காண்டி அங்கே போகாதீங்க. ஏதாச்சும் ஃபேன்சி ஐட்டம் வாங்கினா வேணால் போகலாம். அதே மாதிரி சிக்ஸும் வச்சுருந்தாங்க. அதே மாதிரி இந்த ஃபேன்டைலும் அவர் தான் வச்சுருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, சூப்பரான பேர் இது. பட் 3000 சொன்னாங்க, அதனால் எடுக்கலை. பட் ஒர்த்து தான். திருப்பி இது வந்து சிக்ஸு, அந்த 2 ஒயிட்டும் 800 சொன்னாங்க. அந்த கலரில் நிற்கிற 2ம் 1000 சொன்னாங்க. இந்த பையன் தான் வச்சுருந்தான். அதே மாதிரி கேட்டும் ஒன்று கொண்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி வாத்தில் இது இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு, கலரும் சரி, அதோடய சைஸும் சரி. அதே மாதிரி கிளிமூக்கு கோழிலாம் அதிகமாக கொண்டு வந்தாங்க. கிளிமூக்கு கோழி, சண்டை கோழி, நாட்டுக்கோழிலாம் நிறைய இருந்துச்சு. ஸோ கோழி வாங்குறதுக்கு இது சூப்பர் ஸ்பாட்டுன்னு தான் சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ ஹாண்டு வச்சுருந்தாங்க கோழி. வியாபாரிகளும் நிறைய கொண்டு வந்தாங்க, லோக்கல் பீப்புளும் நிறைய கொண்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், இந்த இடம் ஃபுல்லாகவே கோழி தான். அந்த ஒரு 4 tan மாதிரி இருக்கும், அந்த ரவுண்டு ஃபுல்லாகவே கோழி தான். அதேமாதிரி கருப்பு கோழி குஞ்சுலாம் கொண்டு வந்திருந்தாங்க. பார்க்க நல்லா க்யூட்டாக இருந்துச்சு. இந்த கோழி, புறா எல்லாமே நம்ம டேரெக்டாக வியாபாரிங்கிட்ட வாங்குறதுக்கு பதிலாக மக்கள் கொண்டு வருவாங்கள்ல, அவங்ககிட்டேருந்து டேரெக்டாக பேசி வாங்கினோன்னா கொஞ்சம் ரேட்டு கம்மியாக இருக்கும் கடையை கம்பேர் பண்ணல. இல்லைன்னா வியாபாரிங்க வந்து அவங்ககிட்ட வாங்கி நம்மகிட்ட விற்கல எக்ஸ்ட்ரா ஒரு 100 ரூபா வச்சு தான் விற்கிறாங்க. ஸோ அது மட்டும் பார்த்துக்கோங்க. இது ரோமர் கிராஸ் நல்லா இருந்துச்சு பார்க்க. அந்த மெயிலில் கலர் சூப்பராக இருந்துச்சு. இது வந்து பியூட்டி ஹோமரு. பேர் வந்து 3000 சொன்னாங்க. அந்த பின்னால் இருக்கிற போஸ்ன்னு நினைக்கிறேன், அதுவும் பேர் 3000 சொன்னாங்க. ஒரே ஒரு படங்கு மட்டும் இருந்துச்சு, அது நான் கேட்கல, சுமாராக தான் இருந்துச்சு, ஸோ கேட்கல. அதுக்கப்புறம் ஒரு தாத்தா, இது வந்து ஒரு 30 ரோமர் கொண்டு வந்திருப்பார்னு நினைக்கிறேன். எல்லாம் பக்காவான குவாலிட்டி. அது கொண்டு வந்து ஒரு 20 நிமிஷத்துலேயே எல்லாமே விற்றுடுச்சு டக்குன்னு. பேர் வந்து 1500 சொன்னாங்க. ஒரு 2 பேராக எடுத்தோன்னா 1300 போட்டிருக்காங்க. ஸோ இவர் ஒருத்தர் 2 பேராக எடுத்திருந்தார். 4 நல்லா சூப்பராக இருந்துச்சு பார்க்கவே. இதில் தான் நம்ம ஃபீமேல் எடுக்கலான்னு நினச்சோம். பட்டு சந்தையிலங்கிறனால கடை ரேட்லேயே வாங்கணுமா அப்படின்னு சொல்லி விட்டுட்டோம்.
இது பாருங்கள், இது வந்து மொத்தமாக ஒரு வியாபாரி வாங்கி போட்டிருக்காங்க. இது வந்து ஆஸ்திரேலியனா. நானே ஆஸ்திரேலியன் டபுள் கலர் இப்போ தான் பார்க்குறேன் ஃபஸ்ட் டைமாக. ஏன்னா ஆஸ்திரேலியனாலே சிங்கிள் கலரில் தான் இருக்கும். பட் இது புதுசாக சொல்கிறாங்க. அதேமாதிரி கலர் நல்லா இருக்கிற புறாவை எல்லாத்தையும் வியாபாரிங்க வாங்கி மொத்தமாக போட்டு அவங்க ஷாப்புக்கு கொண்டு போயிடுறாங்க. இங்கே வாங்குகிற ரேட்லேருந்து எப்படியும் ஒரு டபுளாக தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், இதெல்லாம் அடிப்புறாங்கள். பேர் வந்து 1200 சொன்னாங்க. எனக்கு அதில் ஒரு பேர் பிடிச்சிருந்துச்சி. 1000 கேட்டேன், கொடுக்கல. ஸோ எடுக்கலை, இல்லாட்டி எடுத்திருப்போம். அதே மாதிரி இதுவும் ஒரு வியாபாரி வச்சுருந்த கூண்டு தான். இந்த மாதிரி ப்ரௌனு ஒயிட் அதிகமாக இருக்கிற புறா எல்லாத்தையுமே அவங்க கலெக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இங்கே வந்து இப்போது 200க்கு வாங்குறாங்கன்னா அவங்க அடுத்தால ஷாப்பில் வந்து 500க்கு விற்றுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இந்த ரோமரும் நல்லா இருந்துச்சு. இதுதான் ஒரு பேஷன் டேரெக்டாக கொண்டு வந்தது. அந்த ஃபீமேல் நம்ம பார்த்துருந்தோம் எடுக்கலான்னு. பட் அது கொஞ்சம் காற்று மாதிரி இருந்துச்சு, அதனால் எடுக்கலை. வெயிட்டாக இருந்தால் எடுத்துருக்கலாம். இதுவும் பாருங்கள், மொத்தமாக ஒரு 10 புறா கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் கலர்ஃபுல்லாக இருக்கிற புறாவை மட்டும் பார்த்து எடுத்துடுறாங்க ஃபஸ்ட்டு. இது வந்து மதுரை கட்டமுக்கு. இதில் ப்ரௌன் கலரில் இருந்துச்சு. பட் இது எனக்கு பிடிக்கலைங்கெல்லாம் ரேட்டு கேட்கல. பட் கேட்டால் எப்படி 3000 சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி இது வந்து சீராஸு. அந்த சாண்டில் கலர் வந்து நல்லா பக்காவாக இருந்துச்சு. அந்த ரெட் கலர் வந்து கொஞ்சம் கட்டிங் மிஸ்மேட்ச் தான். பட் இது வந்து ஒரு பீஸு 1100 சொன்னாங்க. நம்ம பேராக இருந்தால் கூட எடுத்துருக்கலாம். பட்டு ரெண்டுமே மெயிலு, அதனால் எடுக்கலை. ஸோ மார்க்கெட்லாம் நம்ம பார்த்துட்டு சரி அடுத்தல கடை இருக்குதுன்னு சொல்லி யூடியூப்பில் பார்த்துருந்தோம். ஸோ கடைக்கு போய் பார்க்கலான்னு போனோம். பட்டு கடை எப்படின்னா ஒரு மார்க்கெட்லேருந்து ஒரு 1/2 கிலோமீட்டர் தள்ளி தான் இருந்துச்சு. ஸோ புறாக்கு பெட்டுக்குன்னு நிறைய கடை இருந்துச்சு. பட் சீரியஸாக சொல்கிற மக்களே, திருச்செந்தூர் திருநெல்வேலியிலேருந்து வந்தீங்கன்னா மார்க்கெட்டில் மட்டும் பாருங்கள். இந்த கடை பக்கம்லாம் தயவு செஞ்சு போயிடாதீங்க. நமக்கு எதுவுமே பிடிச்ச ரேட்டில் இருக்காது. ஏன்னா நம்ம ஊரில் வாங்குறத விட ரேட் எல்லாமே பயங்கரமாக இருக்குது மதுரையில். அதுவும் பெட் ஷாப்பில் ரொம்ப அதிகம்தான். நம்ம ஊரில் வந்து சாதா புறா பேர் 350, திருநெல்வேலி பக்கம்லாம் 300 தான் சொன்னீங்க. பட் இங்கே வந்து சாதா புறாவே பேர் 500 சொல்கிறாங்க. சென்னை மாதிரி சொல்கிறாங்க. அதாவது உங்களுக்கு புறா ஒன்று கண்டிப்பாக வேணும் அப்படின்னா வேணால் நீங்கள் வந்து பார்க்கலாம். அமௌண்ட்டு கூட போட்டாலும் பரவாயில்ல. புறா வாங்கணுன்னா தாராளமாக இங்கே விசிட் பண்ணலாம். நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. பாருங்கள், ஃபேன்சி ஐட்டம்லாம் நிறைய போட்டிருந்தாங்க. அதே மாதிரி பெட்ஸும் நிறைய இருந்துச்சு. டாக்ஸு, கோழி குஞ்சு, கோழி, வாத்து அந்த மாதிரி நிறைய வச்சுருந்தாங்க. இந்த ஃபேன்டைல் பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருந்துச்சி. பட் எப்படி ரேட்டு கூட தான் சொல்லுவாங்க அப்படிங்கிறனால நான் கேட்கல ரேட்டு. அதுமாதிரி முயல் இருந்துச்சு, வாத்து. இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் சாதா புறா தான், மேய்ச்சல் போன புறா. இது கொஞ்சம் கலைச்சலில் தான் இருக்கும். நம்ம வாங்கினோன்னா கன்ஃபார்மாக வீட்டில் நிற்காது இதெல்லாம். இதுவே பேர் வந்து 450, 500 சொன்னாங்க. கலரை பொறுத்து மாறும்னு. ஸோ நம்ம 2 ஃபீமேல் எடுக்கலாம்னு நினச்சோம், 350 இருந்தால். இதை பாருங்கள், சாட்டின் கிராஸு. அந்த மெயில 1000 ரூபா சொல்கிறோம். ஆக்சுவலாக நம்மகிட்ட இருக்கிற சாட்டின் கிராஸ் நம்ம 250 ரூபாய்க்கு தான் வாங்கினோம். பட் இது 1000 ரூபா, ரொம்ப அதிகம். அதே மாதிரி புறா குஞ்சு நிறைய போட்டிருந்தாங்க. ஒரு 100 குஞ்சுக்கிட்ட இருந்திருக்கிறோம். இதெல்லாம் கறிக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் ஜோடி வந்து 250 ரூபா சொன்னாங்க. இதில் பியூர் ஒயிட் நிறைய இருந்துச்சு. ஒருவேளை நீங்கள் பியூர் ஒயிட் வேணுன்னா இதில் எடுத்து நீங்கள் வளர்த்துக்கலாம். பட் இங்கே பெருசு பியூர் ஒயிட்டு கேட்டிங்கன்னா எனக்கு தலையே சுற்றிருச்சு ரேட்டு. இப்போ வரும் பாருங்கள், இது வந்து 1000 ரூபா சொன்னாங்க. செடக்கால் தான் இருந்துச்சு. இது ஒரு ஒயிட்டு. இதுக்கு அடுத்தால ஒரு பியூர் ஒயிட் பேர் இப்போ வரும் பாருங்கள். இந்த பேர் வந்து 900 ரூபான்னாங்க. சாதா புறா தான். கேட்டால் ஏதோ பாடி பெருசு அப்படின்னு சொன்னார். பட் அந்தளவுக்கு ஒன்றும் ஒர்த்தாக எனக்கு தெரில. 900 ரூபான்னு எனக்கு தலையே சுற்றிருச்சு. ஸோ பியூர் ஒயிட்லாம் நம்ம ஊர்லேருந்து நம்ம 400 ரூபாய்க்கு வாங்கிட்டு போயிட்டு அங்கே வந்து 600 ரூபாய்க்கு விற்றுலாம் போல். பட் நம்ம கொடுத்தா அந்த ரேட்டுக்கு எடுக்க மாட்டாங்க, அதான் மேட்ரு. இதெல்லாம் சாதா புறா தான். பேர் வந்து 500 சொன்னாங்க. இந்த ஒரே ஒரு மெயில் தான் எனக்கு அங்கே பார்க்கல ரொம்ப லுக்காக இருந்துச்சு. பட் எப்படி ரேட்டு கூட சொல்லுவாங்கனால கேட்கல. அதே மாதிரி இந்த பேர் எனக்கு பிடிச்சிருந்துச்சி. கலரே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறனால வாங்கலாம்னு சொல்லி கேட்டேன். பட் இது ஏதோ ஒரு வகை ரோமரு. ஸோ 600 ரூபா அப்படின்னாங்க. சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். திருப்பி ஷார்ட்டின் கிடந்துச்சு. சாதா புறாவை விட ஃபேன்சி புறா தான் நிறைய வச்சுருந்தாங்க கடைகளில். ஸோ அது நார்மல் ரேட்டை விட ஓரளவுக்கு கூட தான் நினைக்கிறேன். ஸோ நம்ம எதுவும் கேட்கல. சாதா புறா ரேட்டு கேட்டே நமக்கு ஷாக் ஆகிடுச்சு. ஸோ பாருங்கள், நாய்க்குட்டிலாம் இருந்துச்சு. அது மாதிரி வாத்து குஞ்சு எல்லாம் க்யூட்டாக இருந்துச்சு. அது மாதிரி களைக்கோழி குஞ்சும் பார்த்தேன். இதை பாருங்கள், டைமண்ட் புறா. இதுவும் நல்லா க்யூட்டாக இருந்துச்சு பார்க்க. அதுக்கப்புறம் கலர் கோழி குஞ்சும் வாத்து தான் லாஸ்ட்டாக பார்த்தேன். இது நம்ம ஸ்கூல் படிக்கையில் வளர்த்தது. வளர்க்கணுன்னு ஆசை. பட் நமக்கு இடம் இல்லை அப்படிங்கிறனால வாங்கலை. பட் இப்போ எனக்கு வளர்க்கணுன்னு ஆசை தான். அதுக்கப்புறம் வாத்து குஞ்செல்லாம் இருந்துச்சு. ஓகே மக்களே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி அப்டேட்ஸ்லாம் பார்க்க. தேங்க்யூ.